ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஷாஷா. அவளோட ஊர்ல இருந்து பக்கத்து சிட்டிக்கு ஜாப்காக வந்திருக்கா. கூடவே இன்டர்வியூ லெட்டரையும் செய்துதான் கொண்டு வந்துட்டு இருக்காளா. ஸோ வந்து இறங்குனதுமே அம்மா கால் பண்ணி நான் வந்து சேர்ந்துட்டேமான்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்துப்போமா, அப்புறம் உனக்காக ஆன்ட்டி ஒரு பிளைண்ட் டேட்டை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. மா உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல, எனக்கு தான் அவர் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொன்னேன்லங்க. எனது நீ காட்டின ஃபோட்டோவா? இன்டர்நெட்ல இருக்க ஃபோட்டோவை திருடிட்டு வந்து காமிச்சிட்டு க்ரஷ்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, மா அதெல்லாம் ஒரு ஸ்டைல், உங்களுக்கு புரியலையான்னு சொல்லி பேச அப்போ டக்குனு ஒருத்தர் வந்து அவளை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம சும்மா அப்படியே கையை மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு. அப்படி இடிச்சதுல இவன் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சே போயிடுச்சு. என்ன நீ படிக்கடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்க பாரு, என் ஃபோன் எப்படி உடஞ்சிருச்சுன்னு. ஒழுங்கா காசு எடுன்னு சொல்லிட்டு இவ படி கத்திட்டே இருக்கான். அவெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவரு பின்னாடி கூட்டமா ரிப்போர்ட்டர்ஸா சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு ரோபோட் கம்பெனியோட சிஇஓவா ரொம்ப பாப்புலரா இருக்கிறதால இவரை பத்தி அரசியல் புரசலா பேசிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இருந்துட்டு போறாங்க. என் ஃபோனுக்காக நான் தான் போராடி ஆகணும்னு சொல்லி அங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஷென்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அதை வச்சு ஹீரோவோட பேரை கண்டுபிடிச்சிட்டா. இப்போ ஷென்னு பலமா கத்த யாரு நீங்கிற மாதிரியே ஹீரோ திரும்பி பாக்குறான். இங்க பாரு என் போனை நீ ஓடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டே முன்னாடி வரும்போது எவனோ ஒருத்தன் காலை உள்ள விட்டுட்டான். படால்னு ஸ்டிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துட்டாலாம். அவ்வளவுதான், இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கண்டென்ட் கிடைச்சிருச்சு. ஃபுல்லா போட்டோஸ் வீடியோஸ்னு சொல்லி எடுத்து தள்ளிட்டு இருக்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் போங்கன்னு சொல்லி விளக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கமா கிளம்பிட்டாரு. அவன் பின்னாடியே அவ்வளவு கார்ஸ் போயிட்டு இருக்கு. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ இவ்வளவு பெரிய ஆளுன்னு. இங்க பாருங்க சார், நீங்க என் போனை உடைச்சிருக்கீங்க, அதுக்கு சாரி கேட்கறத விட்டுட்டு எனக்கு கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறா. என்னோட எம்ப்ளாயி உன்னை கான்டாக்ட் பண்ணி உனக்கு புது போன் வாங்கி தருவாங்க. என் போன்ல எத்தனை விஷயத்த வச்சிருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? நீ எத்தனை பிரச்சனை எனக்கு உருவாகி இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட் என்னை இடிச்சது நீங்க தானே, எதுவுமே பேசாம நீங்க போட்டு ஓடுறீங்க. என்னோட நியாயத்துக்காக நான் தானே வந்தாகணும். எத்தனை போட்டோஸை எவ்வளவு நேரம் எடிட் பண்ணி வச்சிருந்தேன், இப்படி எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ண. நீ அழகா இருந்தா அதை எடிட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்கிறான். இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல நம்ம ஹீரோ இறக்கி விட்டுட்டு அவங்க பட்டுக்கு போயிட்டாங்க. கூடவே கம்பெனி கார்டையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கான். இதை வச்சு நான் என்ன பண்றதாமான்னு சொல்லிட்டு நேரா இவளோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வரா. இவளோட பேரு டேங்கு. வந்து பார்த்ததும் காட்டி பிடிச்சிட்டு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லுன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. என்னடி காலேஜ் முடிச்சதும் ஆளை எப்படி மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். அது விடு இதை வந்து பாருன்னு சொல்லிட்டு அவ ஏகப்பட்ட ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சிருக்கா. அதையெல்லாம் பார்த்துட்டு கலாச்சிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி திடீர்னு நீங்க வந்திருக்கே, என்ன விஷயம் அப்படிங்கறது கேட்க, என்னோட போன் உடஞ்சு போயிடுச்சு, அதில் தான் எங்க பழைய வீட்டோட அட்ரஸ் இருந்தது, ஸோ அதை மிஸ் ஆயிடுச்சா, அதனாலதான் உன்னை பார்க்க வந்துட்டேங்கிறா. அப்போ என் போன்ல இருந்து கால் பண்ணி அம்மாக்கு கேளுங்க. கவலையப்படாத, அட்ரஸ என் சூட் கேஸ்லயும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தவ அப்புறம் தான் தெரியுது ஏர்போர்ட்லயே சூட் கேஸையும் விட்டுட்டு வந்துட்டா. சரி இரு கவலைப்படாத, நாங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போன் பண்ணி கேட்கிறேன்னு சொல்லிட்டு டேங்கு கால் பண்ண. இந்த பக்கம் நம்ம ஹீரோஸ் என்ன காட்டுறாங்க, ஒரு பெரிய பேட் நியூஸுங்க. இப்போ நேரா ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள வராரு. அங்க ஒரு ஏஐ இருக்கு. இதுக்கு நம்ம ஹீரோ பத்தின எல்லா விஷயமே தெரியும், அப்டேட் ஆகிட்டும் இருக்கும். நம்ம ஹீரோக்கே இது பண்ணலாம் இது பண்ண வேணாம்னு சொல்லி ஐடியா கொடுக்கறதே இதுதான். ஸோ இந்த ஏஐ பேரு தானிகா. இன்னைக்கு நம்மளோட கம்பெனியை பத்தியும் என்ன பத்தியும் ஏதோ நியூஸ் வந்திருக்காமா, அது காட்டுங்க. நம்ம ஹீரோவை பத்தி தான். ஹீரோயின் மேல விழுந்தா இல்லையா, அதுதான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அப்ப ஷென் இந்த பொண்ணோட தான் சீக்கிரட்டா ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆகி மேகி கிட்ட சொல்லி இந்த டிவி ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு லாயர் லெட்டர் அனுப்பு அப்படிங்கிறான். மிஸ்டர் ஷென் நீங்க கொஞ்சம் காமா இருக்கணும், இப்படி பண்றது மூலமா நம்மளோட கம்பெனியோட பேர் தான் ரொம்ப கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. சோ ஏர்போர்ட்ல மீட் பண்ண அந்த பொண்ணை மீட் பண்ணி இந்த விஷயத்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கிளியரா எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சோ உடனே ஹீரோ ஏர்போர்ட்க்கு கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளோட சூட்கேஸை தேடி ஏர்போர்ட்க்கு வந்திருக்கா. இப்ப ஹீரோ அவளோட சூட்கேஸோடவே அந்த பக்கமா போக பார்த்துட்டாலா. வேகமா அறுக்க பிறக்க ஓடி வர ஹீரோ அந்த இடத்துலயே இல்ல. அவன் தான் ஆல்ரெடி கம்பெனி கார்டு கொடுத்துட்டு போனா இல்லையா. சோ உடனே அதுக்கு கால் பண்றா. ஹீரோ சொன்ன மேகிங்கிற பொண்ணு இந்த பொண்ணு தான். இவதான் கம்பெனி விஷயமா நிறைய பார்த்துப்பா போல. அவளோட பொசிஷன் என்னங்கிறது தெரியல. இப்போ அந்த பொண்ணுக்கு தான் நம்ம ஹீரோயினும் கால் பண்ணிருக்கா. மேகி ஏர்போர்ட்ல அந்த சம்பவம் நான் தான் அந்த பொண்ணு. சரிங்க மேம், உங்களோட அட்ரஸை கொடுங்க, நான் உங்களுக்கு புது ஃபோனை அனுப்பி வைக்கிறோங்கிறாங்க. இல்ல மேம், நான் இப்போ ஃபோனை பத்தி கேட்க வரல, என்னோட சூட்கேஸ் இங்கே மிஸ் பண்ணிட்டேங்கிறா. சரிங்க மேம், உங்க அட்ரஸ் அனுப்புங்க, சூட்கேஸையும் ஃபோனையும் ஒன்னாவே அனுப்பி வைக்கிறோங்க. நீங்க எப்படிங்க என்னோட சூட்கேஸ் எடுக்க முடியும்னு சொல்ல இவ அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஷாஷா வீட்டுக்கு போயிட்டியா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, காலே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா என் ஃபோனு ஒடிஞ்சு போயிடுச்சுமா, அட்ரஸை சொல்லுங்க நான் போய்க்கிறேங்கிறா. அம்மாவோ அட்ரஸை சொல்லிட்டு அங்க ஒரு டெனன்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசிட்டு அவங்க ஆல்ரெடி பே பண்ணி இந்த ரெண்டை திருப்பி கொடுத்துருமா, ஓவராலும் பேசாதங்கிறாங்க. இங்க கால் எடுத்து வச்சதும் என் விதி இப்படி விளையாடுதேன்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்த அட்ரஸை வச்சுட்டு இவளோட பழைய வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போலான்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட சூட்கேஸை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு நேரா வந்தவ. அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அதுல T9ங்கிற ஒரு ரோபோட் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப வாச்சு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் வச்சிருக்க ரூமை ஓபன் பண்ண போகும்போது
கரெக்டா ஏதோ சவுண்ட் கேக்குது. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வெளியே நின்றுட்டு இருக்கா. இப்ப வெளியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு, என்னடி உங்க வீடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிருந்து போயிட்டோம், இங்க குடி இருக்கிறவ தான் இதெல்லாம் இப்படி மாத்தி வச்சிருக்காருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கதவு ஓப்பன் ஆனது மூஞ்ச கூட பார்க்காம இவ பாட்டு கோப்பிக்க ஆரம்பிச்சிட்டா. என் பேர் இது, இந்த ஊர்ல வந்திருக்க, என் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன்னு சொல்லி. இப்போ மேல எழுந்து பார்க்கவும் தான் ஹீரோ, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துனதான் அவன் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். இங்க பாரு சஷா, இப்படி பேசக்கூடாது, நான் எப்படி பேசுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டா போய் பேசுவோம். அவன் கதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டான். இப்போ 2 பேரையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, மிஸ்டாங் உங்களுக்கு இங்கே பேச எதுவும் இல்லைனா தயவு செஞ்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக அவளை அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க, சார் நான் இங்கே 3 விஷயத்துக்காக வந்திருக்கேன். 1, என்னோட ஃபோனை உடைச்சிட்டிங்க, அதுக்கு எனக்கு காசு வேணும்னு கேட்குறா. அவன் புது ஃபோனை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சரி. 2வது, என்னோட சூட்கேஸை எனக்கு திரும்ப கொடுங்க. அண்ட் 3வது, இது என் அப்பாவோட வீடு, இது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட சூட்கேஸில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நான் காட்டுறேன். நான் இங்கே வந்ததால் இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேங்கிறா. சரி, உன்னோட சூட்கேஸை நான் எடுத்து தரேன், பட் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறான். இவ்வளோ என்னதுன்னு கேட்க, நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடணும். தவறி போய் தான் என் மேலே விழுந்துட்டேன், உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லின்னு கேட்க, நான் இதுக்காக அதெல்லாம் பண்ணணும், என்னை சுற்றி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கப்பா, எனக்கெல்லாம் இது தேவையில்லைங்கிறா. சரி, வீட்டு மேட்ருக்கு வருவோங்க. ஆமாம் சார், நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துட்டதால நீங்கள் எனக்கு ரெண்டே கொடுக்க வேண்டியதில்லை, இந்த 1 மாதத்தோட ரெண்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றேங்கிறா. அப்படியாம்மா, நான் இதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு இத்தனை மில்லியன் இதுக்கு இத்தனை மில்லியன் கணக்கு போட்டு இந்த மாதம் எண்டுக்குள்ளே 30 மில்லியன் ரெடி பண்ணி வைங்கிறான். என்ன 30 மில்லியன், என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு போய் கத்துனதும், இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டேன்னா நெக்ஸ்ட் வீக்கே நான் உனக்கு காலி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன், யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு, நான் உன்னோட லக்கேஜ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்போ வந்து அந்த லக்கேஜ் எடுக்கும்போது அந்த தானிகா, சார் நீங்க இப்படி ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்கறதால எல்லாம் சால்வ் ஆகிட்டோம்னு நினைக்கிறீங்களா? இங்க அந்த பொண்ணு வந்திருக்க விஷயம் கூட இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரே வழி, நீங்க 2 பேரும் லவர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிடுங்க, பப்ளிக் இதெல்லாம் தெரியற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்கப் பண்ணிருங்க. இது கேட்கும் போதே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. பட் இருந்தாலும் நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட வரேன், மிஸ்டர் ஷன் நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேங்க, அதுக்கெல்லாம் இப்போ எந்த தேவையும் கிடையாது, இப்போ என்னோட பிளானையை மாத்திட்டேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும், அப்படி இருந்தனா இன்னும் ஒரு 3 மாசத்துல உனக்கு உன்னோட வீடு திருப்பி கொடுத்துருவாங்கிறா. அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் ஓகே தானேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் நீட்ட, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஜஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு மட்டும்தான், நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே நடக்க போறது இல்லைங்க. இவளும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நேரா அவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் அதையும் சொல்லி கேட்க, 3 மாசத்துக்கு மட்டும் தானே, ஓகே சொல்லிடுன்ட்டா. ஸோ உடனே இவளும் வந்து ஓகே சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணலான்னு இருக்கேங்கிறா. அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு கேட்க, நீங்களோ பணக்காரர், உங்களுக்கு இந்த இடத்த விட்டா எவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா வெளியே போங்கிறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டான். இப்போ நைட்டு அவன் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து குளிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வீடியோ காலை போட்டு இவங்க பாருங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி காமிச்சு இருக்கா. இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்களா. அப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகி 4th ஃப்ளோர் கூட இருக்குன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏற, அது ஏதோ ஜாம் ஆயிடுச்சு போல, ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னா இங்க சிக்னல் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோவோட போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. தானிகா தான் பேசுது. யாரோ ஒருத்தர் நம்மளோட B4 எலிவேட்டர்ல ஏறி இருக்காங்க, அதை நம்ம இப்போ பவரே இல்லாமல் ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கோம், அது தெரியாமல் யாரோ உள்ள பூந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்ட நம்ம ஹீரோயின் தான் அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் கிளம்பிட இந்த பக்கம் நின்று பார்த்து டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்னையோட ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே பவர் கட் ஆயிடுச்சு போல. டார்ச்சை பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கா. இது நம்ம ஹீரோவோட சீக்ரெட் ரூம். இவ்வளவு ஒன்றும் புரியாம சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தவன் அங்க இருக்க ஒரு பட்டன் வேற அழுத்தி விட்டுட்டாளா. ஓபன் பண்ணா உள்ள ஒரு ரோபோட் இருக்கு. இதையும் நான் அரையும் குறையுமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நின்னவன் அந்த ரோபோட் கண்ணை திறந்து என்ன ஓபன் பண்ணி விடுறீங்களான்னு சொல்லி கேக்குது. இதை பார்த்து பயந்து ஓட ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ ஏமா மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான். இங்க உன்னோட ரூமை தவிர எங்கேயோ போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி இங்க சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, சாரி சார் தெரியாதனமா இங்க வந்துட்டு நான் வேணும்னு வரலங்கிறா. நீ என்னோட ப்ராமிஸை மீறி இங்க வந்திருக்க, அதனால இனிமேல் நீ என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டு விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்ட்டான். ஐயோ தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன் இவ கத்த. இந்த வீடே ஒரு புல்லட் ப்ரூஃப், நான் ஆக்சஸ் பண்ணா மட்டும்தான் அது ஆக்சஸ் ஆகும். ஸோ என்னோட பெர்மிஷன் இல்லாம உன்னால எங்கேயும் நகர முடியாது. இனிமேல் நான் இங்க ஸ்டே பண்ண போறேன், நீ 3rd ஃப்ளோர்ல ஸ்டே பண்ணணும்ட்டான். இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆனவன் அங்க ஏதோ ஸ்கேல் மாதிரி இருக்கு அது கையில தூக்கிட்டு, அவனே என்னையே நீ கிட்னாப் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு அடி நிமித்தி எடுத்துட்டா. பார்த்தா இதெல்லாம் கனவு, இதே போல செயல்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு கையை ஓங்க அது டக்குன்னு அப்படியே அவ கையில பிரேஸ்லெட்டா மாறிடுச்சு. இப்போ வெறுங்கையில போய் அவன் கண்ணத்திலேயே அரைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. இவன் என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு அந்த கையில இருக்கிறத பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன்.
இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, என்னையும் அறிஞ்சிட்டலன்னு. கொஞ்சம் விட்டா ஓவர போயிட்டு இருக்கியா, நான் கூட ஒன்று நினைச்சு வருத்தப்பட்டுட்டேன்னு சொல்லி தானிகா ரூமை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கோமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். திரும்ப அந்த ரோபோட் கண்ணை மூடி படுத்துச்சு. இப்போ ரூம்குள்ள இருக்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. கையில இது வேற மாட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு அதை எடுக்க டைப் பண்ணிட்டு இருக்கா, அது வரவே மாட்டேங்குது. அப்பதான் அவ ஃப்ரெண்டும் மெசேஜ் பண்ணிருக்கா. இதை எடுத்து பார்க்கும்போது தான் இவளுக்கு ஞாபகமே இருது, அட எங்கேயே சிக்னல் கிடைக்குது, நம்ம அவளுக்கே கால் பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போ அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன நீ தான் காப்பாத்தணும், எனக்காக போலீஸ் கூட்டிட்டு வாடின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா கால் பேசுறது நம்ம ஹீரோ. ஷாஷா ஓவர் ஸ்மார்ட்னு நினைச்சு பேசாத, நாங்க டேக் குரூப்னு சொல்லி காலை கட் பண்ணிட. இவளுக்கு ஒன்றும் புரியல, அவளுக்கு கூப்பிட்டா இவன் ஏன் அட்டன் பண்றான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுக்கு சரி மெசேஜ்லயாவது சொல்லுவான்னு சொல்லி என்னை கிட்டாப் பண்ணிட்டாண்டி போலீஸ்க்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன மெசேஜ் பண்ணாலுமே அது சென்ட் ஆக மாட்டேங்குது. புது வீடு சூப்பரா இருக்குன்னு சொல்லி அனுப்புனா அது சென்ட் ஆகுது. இங்க என்ன நடக்குதுன்னு இவளுக்கு ஒண்ணுமே விளங்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்ட நம்ம ஹீரோயின் கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டா இல்லையா, அது மூலமா இந்த தானிகாக்கு அவளோட எல்லா ஆக்டிவிட்டிஸுமே தெரியும், ஹார்ட் பீட் முதல் கொண்டு. அதனால அவங்க ரொம்ப நேரமா பயத்திலேயே இருக்காங்க. ஹார்ட் பீட்டும் ரைஸ் அப் ஆயிட்டே இருக்கு. இது அவங்க மென்டல் ஹெல்த்தை பாதிக்குங்க. இவனும் 2 புக்கு தூக்கிட்டு அவளை பார்க்க போறான். ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? ஷாஷா பேஸ்மெண்ட்ல நீ ஒன்று பார்த்தல, அது எங்களோட T9 ப்ராஜெக்ட் தான். அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா இதுல 2 புக்ஸ் வச்சிருக்கேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வர ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோயின் மேல விழுந்தா இல்லையா, அதை பத்தி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு அவங்க ஆணி கேட்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கான். மிஸ்டர் கின் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என் பேர் கின்னு தான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கானா. மிஸ்டர் கின் திரும்ப கூப்பிட மிஸ்டர் ஷின்னு சொல்லி பயந்து பார்க்குறான். மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்ப. இந்த புக்கு நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆளார மடிக்க கண் முழிச்சு பார்க்க ஹீரோ 2 புக்கு கொடுத்துருப்பானா இல்லையா, அதுதான் படிச்சு பார்த்துருப்பா போல. இவனுக்கு மனுஷன் எப்படி நடத்தணும்னே தெரியல, இதுல ரோபோட்டை வேற சேல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்கும் தான் தெரியுது இன்னைக்கு அவளுக்கு இன்டர்வியூ. அந்த வேலைக்காகவே தான் இவன் இந்த ஊருக்கே வந்திருக்காளே. அச்சுச்சோ 2 மணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மீட்டிங்கை போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே இந்த ரோபோட், அதை பத்தின டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இன்டர்வியூக்காக பக்காவா ரெடியாகி கீழே இறங்க ஆட்டோமேட்டிக்கா பிரெட் டோஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. பரவாயில்லை இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பண்ணை தின்னுட்டு வெளியே போலான்னு பார்த்தா கதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹீரோவோட பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயுமே கிளம்ப முடியும்னு சொல்லியிருக்கானாச்சே. ஸோ உடனே அவனுக்கு கால் பண்ண, அவன் மீட்டிங்கில் இருக்கானாச்சே. அப்படியே மீட்டிங்கை முடிச்சுட்டு காலை அட்டன் பண்ண, இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குங்க, ஸோ டோர் ஓப்பன் பண்ணி விடுங்க, நான் சீக்கிரமாக போகணுங்கிறா. நீ அங்கெல்லாம் போகணும், என் கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு ரோபோட் பிடிக்கும் ஆனால் எனக்கு அது பிடிக்காது. செக்ஷன் சியில் வீடியோ கிரியேட்டர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை, மற்ற ஜாப்பெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறா. எனக்கு அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தவன் அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் இந்த பக்கத்துல இருந்து, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த T9 பற்றி நான் எதுவுமே வாய்வே திறக்க மாட்டேன், நான் உண்டு என் வேலை என்னன்னு இருப்பேன், நீங்கள் கதவு மட்டும் திறந்து விடுங்களேன்னு சொல்லி கேட்குறா. வெயிட் பண்ணு, நானே உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சாஷாவை பற்றி ஈஸியாக இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளையும் பிக்கப் பண்ண. நான் அந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் அதுக்காக என்னை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க, நான் அதை பற்றி கவலைப்பட்டுருக்கேன், உனக்கு யார் சொன்னான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் எதுக்காக என்ன கூட்டு போய் விடுறதுக்கு வந்தீங்களாமான்னு சொல்லி இவ கேட்க, 3 மாதம் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்க, இதை குடும்பம் மறந்துட்டு பேசுவேன்னு சொல்லி திட்டிட்டு அவளால் சீட் பெட்ட போட முடியல, அவனே போட்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு போக இது எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இப்போ வந்து இறங்கினதும் இப்படிப்பட்ட கம்பெனிலேயே வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக உள்ள ஓட இவ உடனே தானிகா கிட்ட என்னை பற்றி எந்த சேனல் ஓவரா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்குறான். இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுமாச்சே, அது IP அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த சேனல் தான் பண்ணுறாங்க, நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட லவ்வை அவங்க கிட்ட காட்டினீங்கன்னா பிளான் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுது. இப்போ உள்ள வந்து சஷாவும் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கமாக தான் ஹீரோ உள்ள போகிறான், அது இவ பார்க்கல. இப்போ ஹீரோவும் நேரம் இந்த கம்பெனியில் ஹை பொசிஷனில் இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் தான் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணும் பிரசிடென்ட் சொன்னார், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் இந்த செக்ஷன் சிஏவே டேக் ஓவர் பண்ண போகிறீங்களாமாவே அப்படிங்க மேபின்னு இருக்கான். அப்புறம் அப்படியே அந்த பொண்ணுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், நான் கேட்குற சில கொஸ்டின்ஸை நீ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோனுக்கு இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. இதை பக்கத்து ரூமில் உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருக்கான். இங்கே ஒர்க் பண்ணணுங்கிறதான் என்னோட பெரிய ட்ரீமுங்க. இதை கேட்டு ஹீரோ சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வேற ஏதாச்சும் ஹாபிஸ் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி கேட்க, கொஞ்சம் டான்ஸ் ஆட தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு எடுத்து நம்ம ஹீரோ அப்போ அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுன்னு சொல்லி அங்கே இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட சொல்லவும் அந்த பொண்ணுமே கேட்டுட்டா இப்பவே ஆடி ஆகணுமாங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, என்னால இப்ப ஆட முடியாது, பட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேங்கிறத காட்டுறா. அதுக்கப்புறம் அவங்களுமே ஓகே சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து, நீங்க சொன்னபடியே எல்லா கேள்வியும் நான் கேட்டுட்டேன், அந்த பொண்ணுமே நிறைய டேலண்டோட தான் இருக்கா, எடிட்டிங் ஸ்கில் நிறையவே இருக்கு, ஸோ கண்டிப்பா நான் உங்களை செலக்ட் பண்ணலாம் இல்லையா, டபுள் பேமெண்ட் ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு உள்ள பார்க்க நம்ம ஹீரோயின் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் நேரத்தில் எந்திரிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே இன்ஸ்ட்ரக்ஷனை
கொடுத்துட்டு அது மாதிரி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவ டான்ஸ் பண்றத அப்படியே வீடியோவா ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி அவன் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க. முடிச்சுட்டு சந்தோஷமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் லூசுத்தனமா டான்ஸ் ஆடினதை இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வச்சுதான் நம்ம ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ண போறான். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம நம்ம ஹீரோயின் ஜாலியா ஓடி வரதை பார்த்துட்டு அப்போ இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்ட போலயே, நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், நம்ம டின்னர் போலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. அது ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட். நம்ம ஹீரோயினுக்கு பிரெஞ்சு தெரியாது. பட் நம்ம ஹீரோ பிரெஞ்சுலயே இன்னும் சில கெஸ்ட் எல்லாம் வருவாங்கிறது சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அது தெரியாம சச்சா எனக்கு இவ்வளவு ஃபுட் எல்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. மேம் இன்னும் சில பேர் வர போறாங்க, அதுக்கப்புறம் அதை ஆர்டர் பண்ணுவோன்னு இவர் சொன்னாருங்கிறது சொல்லவும் அவ்வளவுதான் ரொம்ப சிங்கமா போச்சு, ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் பிரெஞ்சுல ஏதாச்சும் 4-5 வார்த்தை எனக்கு சொல்லி கொடுடின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு வெளியே எங்கேயும் ரெடியா கிளம்பிட்டு இருக்காளா. விட்டுடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த அசிக்கத்தை அப்படியே உள் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. பாவம் பிள்ளைக்கு பசிக்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆர்டர் பண்ணி வச்சிருக்கானா. சாப்பிடுன்னு சொன்னதும் ஃபுல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவங்க மீட் பண்ண போற பர்சனும் வர பின்னாடியே ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றும் புரியல, அவளுக்கும் ஒன்றும் புரியல. வந்த அந்த பிசினஸ் மேனும் இவங்க தான் மிஸ்டாங்கங்க. அவளுமே தெரிஞ்சுக்காத மாதிரி ஹாய் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இவங்க பேரு சஷா, இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல என்னடா சொல்றேங்கிற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா கை வேற பிடிச்சிட்டு இருக்கானல்ல. இதை கேட்ட அந்த பிசினஸ் மேனும் மிஸ்டர் ஷென் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு இருக்காரு. நாங்கள் இதை பப்ளிக்காக சொல்ல வேணாம்னு சொல்லி சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். பட் எப்படியோ ரிப்போர்ட்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்காக இனிமேலும் மடிச்சிட்டு இருக்கணும், அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. இந்த நியூஸை பிரசிடென்ட் கேட்டார்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாருன்னு அந்த பையன் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் அதை கேட்டிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா அந்த பிரசிடென்ட்டை தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோவோட தாத்தா போல. அவர் தானிகாவோட பேசிட்டு இருக்காரு. உங்க ஆர்டர் படி எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு சார். மிஸ்டர் ஷென்னையும் ஷாஷாவையும் ஒன்று சேர்த்து தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னதும் நீ அதை மட்டும் பண்ணல, டிவி ஸ்டேஷன் கூட ஏதோ பண்றேன்னு சொல்லியிருந்தா அதை கூட நீ ஸ்டாப் பண்ணிட்ட, நல்ல வேலை பண்ணிருக்கேங்கிறாரு. ஏன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயம் அப்படி, அதை மறந்து அவன் லைஃப்ல எப்படி ஒரு பொண்ணை வச்சுப்பானோ அப்படிங்கறதெல்லாம் அவர் ஃபீல் பண்ண கவலையப்படாதீங்க, அவரோட மனசு மாறுன்னு சொல்லி தானிகா சொல்ல சரி போமா சொல்லிட்டு இந்த ஒரு பெரனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இன்னும் நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேகிங்கிற பொண்ணு கேட்க சார் பிசினஸ் மீட்டிங்கா வெளியே போயிருக்காரு, நான் தான் அவரை பிக்கப் பண்ணி ஆகணும், எந்த டைம் வேணா ஆகலாம், அதனால தான் நான் அவருக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆனா இன்னைக்கு மெங்மெங்கோட பர்த்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோவை தான் பிக்கப் பண்ணணும்னு இவர் சொல்ல அந்த பொண்ணுமே கிளம்பிடுச்சு. பட் அவர் கையில் உள்ள ரிங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இன்னைக்கு தான் உன்னோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றாரு. இது இவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல ஒய்ஃபா அப்படிங்கிறது தெரியல. கையில ரிங் வேற போட்டிருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அவங்களோட டின்னரை முடிச்சுட்டு கிளம்பி வராரு. அப்ப ஃப்ரெண்டு அந்த பையனோட கிளம்பிட இவங்க கார்ல ஏறும்போது நம்ம ஹீரோ டிரைவர் சீட்ல உட்கார்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க நான் குடிச்சிருக்கேன், நீ தான் டிரைவ் பண்ணணும்னு இருக்கான். ஆனா எனக்கு சுத்தமா டிரைவ் பண்ணவே தெரியாதே, எங்க கிட்ட காரே இல்ல, நான் எப்படி டிரைவ் பண்ணி லைசன்ஸ் எல்லாம் வாங்குறதாமான்னு சொல்லி கேட்குறா. ஆனா ஹீரோ கேட்க மாட்டேங்கிறானா. சரி என்னமோ சொல்றீங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன் பண்ணதுமே அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆரம்பமே சரி இல்லைங்கிறது ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. ஆனாலும் விட்டு தரமா ஓட்டுனே சொல்லிட்டு இருக்கான். இப்படிதான் ஃபுல்லா ஜர்க்கிங்லயே போயிட்டு இருக்கு. பார்த்தா அதுக்கு ஃப்ரெண்டு போல வேற நின்றுட்டு இருக்கான். அவளையும் கார்ல போட்டுக்கிட்டு சும்மா குலுங்கி குலுங்கி ஓட்டிக்கிட்டே போனவன் ஒரு செகண்ட்ல இன்னொரு கார் மேல மோதிருப்பா. டக்குனு ஹீரோ அதை பார்த்து திருப்பிடவும் தப்பிச்சுக்கிட்டாங்க. இதுல நம்ம ஹீரோயினுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்ட ஃபுட் ஏதோ சேரல போல. ஓடி வந்து வெளியே வாமிட் எடுத்துட்டு இருக்கேன். ஹீரோ தான் தண்ணியை கொடுத்துட்டு இருக்கான். உன்னோட ரெஸ்யூம்ல 4 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கமான்னு சொல்ல சார் நான் வீடியோ எடிட்டருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், டிரைவிங் இல்லைங்கிறா. அப்பதான் யோசிக்கிறா என்னோட ரெஸ்யூம்ல இருக்கிறத இவர் எப்போ பார்த்தாருன்னு யோசிச்சவன் சரின்னு கார்க்குள்ள உட்கார இப்போ நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி பிக்கப் பண்ணிக்க கூப்பிட்டு இருக்காரு. உள்ள இருக்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு டேங்கு சே எவ்வளோ பெரிய மனுஷன் பாருடின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் யார்கிட்ட கார் கொடுக்கணும்னு இவருக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடி நீ இப்படி பேசுற, இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தே இல்ல, அந்த கம்பெனியே இவரோட தாத்தா ஓடுது, இது போல 4 கம்பெனிஸை இவங்களோட ஃபேமிலி தான் ரன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட இப்பதான் இவளுக்கே தெரியுது. அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு செலக்ட் ஆயிட்டமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இவ ரெஸ்யூமோட போயிருப்பாரு. அப்போ அவ வேற யாரும் நினைச்சிருப்பா. இப்பதான் தெரியுது அது ஹீரோன்னு. அட பாவி நீயாடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்டும் டாக்ஸியை பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் இறக்கி விட்டுட வந்து இறங்குனது நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஷேன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இல்லைங்கிறான். ஹீரோ கண்டுக்கவே உள்ள போயிட்டான். இப்போதான் ஃபோனை எடுத்து பார்க்க தெரியுது நம்ம ஹீரோயின் வாமிட் எடுத்தா இல்லையா, அதை வச்சு இப்போ நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லி நியூஸை பரப்பி விட்டுட்டாங்க. இந்த விஷயமே நம்ம
நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் தெரிய வருது. உடனே அந்த கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தானிகா கிட்ட சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த நியூஸை பார்த்ததும் படுவேகமா ஹீரோ கிட்ட போக ஹீரோவும் வர அடிச்சுக்கிட்டா. அவ விழுந்த கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளை பிடிச்சுக்க தட்டி விட்டுட்டு இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போனை காட்டுறா. அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு போலேன்னு ஹீரோ சொன்னதும் இங்க பாருங்க ஷென், உங்களோட ரோபோட்டை நான் பார்த்துட்டேன், ஆனாலும் யார்கிட்டயும் அதை பத்தி சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அது போலதான் நான் ப்ராமிஸையும் கீப் அப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எதுக்காக நீங்க என்ன வச்சு இப்படி பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசுறா. என்னது பிராங்க் ஆன ஹீரோ கேட்க, ஆமா நீங்க தான் என்னோட இன்டர்வியூக்கு கூட சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களே, அங்க என்ன டான்ஸ் ஆட கூட வச்சிருக்கீங்க. இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுருக்கீங்க. இப்போ என்ன பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறா. டிசிஷன், நீங்க பிசினஸ்ல டாப் ஆயிருக்கலாம், ஆனா லவ்ங்கிறது பிசினஸ் கிடையாது. உங்களோட சேர்ந்து இப்படி பிசினஸ் பண்ணவும் எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்ல, நீ இப்படி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கறான். எவிடன்ஸா? எனக்கு எவிடன்ஸ் எல்லாம் தேவையில்லை, என் மனசாட்சிக்கே தெரியும். நான் நாளைக்கு இங்க இருந்து கிளம்ப போறேன். அப்படி நீங்க என்ன விடலைன்னா நான் போலீஸ்க்கு கூப்பிட போறேன். என்ன ஃபயர் பண்ண நினைச்சீங்கனாலும் பரவாயில்ல, அது உங்களோட டிசிஷன் சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விட்டுட்டு கிளம்பிட்டா. இவன் பேச வரதே கேட்காம அவளும் போயிட்டாளா. இப்ப நேரா ரூம்குள்ள வந்ததும் டேங்க் கால் பண்ணி இவன் என்னை இப்படி பண்ணிட்டாடின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. டேங்கை ட்ராப் பண்றதுக்காக அசிஸ்டன்ட் தான் கூட்டு வந்துட்டு இருக்காரா. ஃபர்ஸ்ட் நீ இப்போ ரீசெண்டா வந்த மெசேஜ் எடுத்து பாருடி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, இப்படி தப்பா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாரு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை சாரி கேட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. இதை பார்த்துருந்தோ தெரியுது கொஞ்சம் ஓவராகவே இன்னைக்கு அவர்கிட்ட வாயை கொடுத்துட்டுமே, நம்ம பண்ணது தப்பாச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்றா. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் ஒரு பழைய டிராயிங் நோட்டை எடுத்து ஒரு மாதிரி சோகத்தோட பார்த்துட்டு இருக்காரு. அதுல 4 பேர் ஃபேமிலியா சந்தோஷமா இருக்க மாதிரி டிராயிங் எல்லாம் இருக்கு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஹீரோவோட தம்பி இறந்து போயிட்டான். அது நம்ம ஹீரோவால ஏதோ ஏற்பட்டுருச்சு போல, என்னங்கிறது தெரியல. ஆனா அந்த தம்பி இறந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து கொஞ்சம் வரைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷா இவன் கிட்ட நடந்திருக்காரு. எந்த எவிடன்ஸும் இல்லாம நம்ம பையனை திட்டாதீங்கன்னு அம்மா சொல்ல, எதுக்கு எவிடன்ஸ் வேணும், அவன் என்ன பண்ணிருப்பான்னு என்னோட மனசாட்சிக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லி திட்டிட்டு தான் போயிருப்பாரு. பட் அப்போதைக்கு அவனுக்கு ஆறுதலா இருந்தது அவனோட அம்மா மட்டும்தான். ஸோ இப்போ இதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு நேரா இவன் கிரியேட் பண்ண அந்த ரோபோட் கிட்ட வரான். ஸோ அவனோட தம்பி ஞாபகமா தான் இந்த ரோபோட்டையே அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். இப்போ நேரம் அந்த ரோபோட் கிட்டேயும் வந்து இதனோட பேரு ஸ்டார்லைட்னு வச்சிருக்காங்க, இனிமேல் ஸ்டார்லைட்டுமே இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் அச்சோ அவர்கிட்ட நான் சாரி கேட்கணுமேன்னு சொல்லிட்டு ஆப்பிள் அப்பீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோவோ அந்த ரோபோட்டை வெளியே வர வச்சு அதுக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு நீ என்ன அண்ணானே கூப்பிடலாம், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப இதை ஹீரோயின் பார்த்ததும் ஆப்பிள் நீட்டுறா. அதுக்கு அவரு கான்ட்ராக்டை நீட்டி நம்ம கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிடலாம், அப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் எந்த காசையும் கேட்க போறது இல்லை, ஒரு மாசத்துல நானே இங்கிருந்து கிளம்பிடுறேங்கிறது சொல்றான். நிஜமாவே நீங்க அதை பண்ணி தான் நினைச்சு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு, ஸோ என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்கிறா. பட் அந்த கான்ட்ராக்ட் அங்கேயே போட்டு நாளைக்கு என்னோட அசிஸ்டன்ட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள வந்து நம்ம ஹீரோயின் டான்ஸ் பண்ணா இல்லையா, அந்த வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் சோகமா கை கழுவிட்டு இருக்கேன். அந்த ரோபோட் வந்துடுச்சு. அதை பார்த்து கத்துனதும் இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேகமா கிளம்பி வரானா. ஹீரோ வரது தெரியாம இவளும் வேகமா ஓடி வந்து டப்புனு ஹீரோ மேலேயே மோதிட பின்னாடி பேலன்ஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லையா. ஸோ அப்படியே கீழே விழுக அங்க ஒரு பாட் வச்சிருக்காங்க, பாவம் அது மேலேயே விழுந்துட்டானா. சாரி சார் சொல்லிட்டு அவளும் எழுந்து நம்ம ஹீரோவையும் எழுப்பி விட்டுட்டு இருக்கா. பாவம் காயம் ஆயிடுச்சு ஹீரோக்கு. ரூம்ல ஒரு பையனை பார்த்து அப்படின்னு சொல்ல அந்த ரோபோட் பையன் வந்துட்டான். நீ ஏன் இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நான் இங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரூமை தேடினேன், அப்படி தேடி கண்டுபிடிச்ச ரூம்ல இந்த பொண்ணு தான் நின்றுட்டு இருந்ததுன்னு சொல்றான். அப்படியே நம்ம சஷா கிட்ட திரும்பி சாரி சஷா, நீங்க அந்த ரூம்ல இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கிறான். ஓகே ஸ்டார்லைட், இனிமேல் நீ என்னோட ரூம்லயே ஸ்டே பண்ணுவியமா, வா நம்ம போலன்னு சொல்லிட்டு ஹீரோனை கண்டுக்காம உள்ள கூப்பிட்டு போயிட்டான். அப்பதான் ஹீரோ விழுந்த எடுத்து பார்க்க அதுல ரத்தம் இருக்கு. உள்ள ஸ்டார்லைட் குளிச்சுட்டு இருக்க இவன் அவனோட காயத்தை வைப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் அவனுக்கு பேண்டேஜ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அவன் அதெல்லாம் வேணாங்கவும் இப்ப கையை பிடிச்சி கொடுக்கும்போது தான் தெரியுது அவன் தொடச்ச டிஷ்யூல அதிகமா ரத்தம் இருக்கவும் கொண்டு வந்த பேண்டேட் அவகிட்ட கொடுத்துட்டு மெடிசன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் நானாச்சும் உங்களுக்கு பேண்டேட போட்டு விடுறேங்கிறா. சரின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டு அவனோட காயத்தை காட்ட இவளும் அதை வைப்பெல்லாம் பண்ணி விட்டு பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் அவன் மேல இடிச்சுக்கிட்டு விழுந்தாலோ அது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் நீ அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருக்க, அதுதான் உன்னோட ட்ரீமா என்ன அப்படிங்கிறது கேட்கவும், ஆமா அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணணுங்கிறது தான் என்னோட ட்ரீமே, ஏன்னா அங்கதான் என்னோட பிரின்ஸ் வருவாருங்கிறா. என்னது பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா லின்னு, அவர் பார்க்கவே எவ்வளவு ஜென்டில் மேனா இருக்காரு, அவர் பாக்குறதுக்கு கூட நம்ம ரோபோட் மாதிரியே இருப்பாருங்க. இது நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. ஆமா ஸ்டார்லைட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவ கேட்க அவன் குளிச்சுட்டு இருக்காங்களாம். என்னது ரோபோட் குளிச்சா ஒன்றும் ஆகாதான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எதுவுமே ஆகாதது மாதிரி தான் நாங்கள் ரெடியே பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வர கடைசியா நம்ம ஹீரோனோட டான்ஸை தானே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது அப்படியே ஆன்ல இருக்க இப்போ பார்த்துட்டா. எனக்கே தெரியாம நான் டான்ஸ் பண்ணதெல்லாம் நீ வீடியோ எடுத்து வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு அதை போடுங்க வரேன். ஹீரோ கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ அதை வாங்குறதுக்காக ட்ரை பண்ண அவன் மேலே விழுந்து புரண்டுட்டு இருக்காளா. இந்த சீனை கரெக்டாக ஸ்டார்லைட் பார்த்துட்டான். ஷஷா உங்களை புள்ளி பண்றாங்களாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீ நினைக்க மாதிரி எதுவுமே கிடையாது, நாங்கள் சும்மா விளையாண்டுட்டு தான் இருந்தோம், சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட இப்போ ஸ்டார்லைட் நம்ம ஹீரோ கிட்ட நெக்ஸ்ட் நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போவேன். பின்னாடியே நம்ம ஹீரோ தலைவலி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நீங்கள் ஏன் உள்ள தூங்காம வெளியே வந்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க நான் உன்னோட தூங்கலன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை டீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகும்போது ஷென்னும் ஸ்டார்லைட்டும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இவ போகிறத பார்த்துட்டு ஸ்டார்லைட்டு ஏன் சாப்பிடாம போறீங்க, வாங்க ஒன்றா சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறான். இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க் இன்னைக்கு லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னதான் மனசு சாப்பிடணும்னு சொன்னாலும் வாய் வேணாங்குது. அப்புறம் ஸ்டார்லைட்டும் வெறும் வயித்தோட போனால் உங்களோட பிரெயின் சுத்தமாக ஒர்க் ஆகாது, வாங்க சாப்பிட்டு போங்க, என் அண்ணனே உங்களை ட்ராப் பண்ணுவாருங்க. ஹீரோயின் பார்க்குறான். என்னோட அசிஸ்டன்ட் வந்து உன்னை கூப்பிட்டு போவார், கவலைப்படாது அப்படின்னு சொன்னதும் இவ உட்காந்துட்டா. இப்போ அசிஸ்டன்ட் உட்காரோட வந்துட்டேன். இவ வேகமாக பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டா. இப்போ ஹீரோ அசிஸ்டண்ட்டை பார்த்து இவளை நீ கூட்டிகிட்டு போய்க்கோ, நான் ஸ்டார்லைட்டை கூப்பிட்டு முக்கியமான ஒரு வேலையாக போகணும், ஸோ நானே ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் சோகமாக இறங்கிட்டாலாம். இது பார்த்து ஸ்டார்லைட்டு அவளோட பிரேஸ்லெட்டை பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு உங்கள் மூட் ரொம்ப லோவாக இருக்குது, இந்த கேண்டீஸ் எடுத்துக்கோங்க எனர்ஜி ஆயிடுவீங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர அவள் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகிட்டா. ஏன்னா நம்ம ஹீரோ கூட வச்சு எத்தனை நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ இவ தான் மிஸ்டர் ஷென்னோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டாலாம். நான் தான் இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க போகணுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இவளோட மேனேஜர் பார்த்துட்டு நீ தானே ஷஷா, இனிமேல் நான் தான் உனக்கான ஒர்க்கையெல்லாம் அலாட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இவ போகிறத பார்த்துட்டு ஒரு பொண்ணு மிஸ்டர் ஷென்னோட ஆள் எவ்வளோ லக்கின்னு சொல்ல இப்போ கூப்பிட்டம்மா ஷென்னு சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருக்கு. இது தெரியாமல் இந்த பொண்ணு இங்கே என்னென்னலாம் பாடுபட போகுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு இவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வேலைக்கு உட்கார எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வேலையை அடிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் வேற மூஞ்சி சுளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சலிக்காம வாங்கி வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கா. இது எல்லாமே அந்த மேனேஜர் பொண்ணு பண்ற வேலை. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்டார்லைட்டை கூப்பிட்டு நேரா தாத்தா கிட்ட வரான். அடிடே இது T9 ப்ராஜெக்ட் தானே, இவ்வளோ சீக்கிரமா பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் இவன் அம்மாவுக்காக தான் ரெடியே பண்ணேன். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என் அம்மாவோட இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அப்ப தாத்தா அவனை தட்டி கொடுத்துட்டு விடுடான்னு சொல்ல இதை பார்த்து ஸ்டார்லைட் அப்சர்வ் பண்ணிட்டு அதே மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு கால் வர ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். ஸ்டார்லைட் அவனை பார்த்துட்டு அவர் இன்னைக்கு ஏன் சோகமா இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டான்ல அதனால தான் அப்படிங்கவும் என்னது கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கறான். உடனே அவனோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு தான் சொல்லுவாங்க, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி பழகிறது தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பேசுறான். ஆமாமா ஷஷா தான் அவனோட சண்டை போட்டுத்தாரு தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் நீ தான் சேர்த்து வைக்கணுங்க. எனக்கு நானான்னு கேட்கறான். போச்சு போ, தானிக்காக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவு கூட உனக்கு சுத்தமா இல்லையே, அப்படியே இந்த T9 EQ IQ எல்லாம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விடுப்பான்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டேன். இவங்க கம்பெனிக்கு இப்போ இவ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தா அந்த லின் வர போறாராமா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் மேக்கப்பை போட்டு எப்படியாச்சும் அவரோட போட்டோல மட்டும் சைன் வாங்கிடணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கவே லின் வந்துட்டாரு. ஐயோ இவ்வளோ அழகா இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்க்க நிறைய பொண்ணுங்க ஆட்டோகிராஃப்க்கு சுத்தி வளைச்சிட்டாங்க. இவளும் ஓடி போய் அவளோட நோட் புக் எடுத்துட்டு வந்து சைன் போட கொடுக்க அப்போ ஒரு பொண்ணு வந்து தள்ளி விட்டுடுச்சு தெரியாம எல்லார் முன்னாடியுமே ரொம்ப அசிங்கமா போச்சு கீழே விழுந்துட்டா. லின்னு தான் எழுப்பி விட்டுறதுக்காக கை கொடுக்குறாரு. இவளுமே கையை பிடிச்சி எழுந்துக்க அந்த மேனேஜர் பொண்ணு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நாளே இப்படி தான் பண்ணுவியா, இங்கே வேலைக்கு வந்தியா இல்லை இவரோட ஃபேன் கேர்ள்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டணும் வந்தியான்னு சொல்லிட்டு திட்டுது. அப்போ போகும்போது லின் பார்த்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சச்சா நான் நல்லா தாங்க இருக்கேன், சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ள கிளம்பிட. இப்போ லின்னு பாஸை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதுவுமே ஏதோ ஒரு டிவி ஷோ கம்பெனி தான் போல. ஸோ இப்போ தான் இவரும் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த லின்னுக்கு நம்ம ஹீரோயினை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்துருக்காரு. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணு, என்னோட ஷூட்டுக்கு கூட அந்த பொண்ணும் இருக்கணுங்கிறது கேட்டுக்க பாஸுமே ஓகே சொல்லிட்டாரு. இப்போ நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து லின்னோட வீடியோ ஷூட்க்கு நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணுங்கிறது சொல்ல இவளுக்கு ஒரே சந்தோஷம். அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கத்தி பேசிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த லின் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு தூரத்துல இருந்து. இப்போ நம்ம ஹீரோயினும் அவளோட கொலீக்ஸ்க்கு டீ வாங்க வந்திருக்கேன். லின் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஏன் டீ குடிச்சிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். அப்போ ஒரு ஃபேன் கேர்ள் வந்து ஆட்டோகிராஃப் கேட்க அவனுமே ரொம்ப அழகா வாங்கி பண்ணி கொடுத்துட்டு இருக்கானா. சே என்னோட பிரின்ஸ் எவ்வளோ அழகா எவ்வளோ கைண்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவளே மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. இதை லின் பார்த்துட்டு
அந்த பொண்ணு 2 ஃபோட்டோ கொடுத்துருக்கும் போல, நான் இதை ஒன்று மட்டும் வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவில் ஒரு ஆட்டோகிராஃபை போட்டு நம்ம ஹீரோனுக்கு கொடுக்குறான். அதுவும் இந்தாங்க ஷாஷான்னு சொல்லியே கொடுக்க, உங்களுக்கு என் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்குறா. உங்களோட கொலீக்ஸ் எல்லாம் உங்கள் பேர் சொல்லி கேட்டேன், நீங்கள் ஒரு ஸ்பெஷலான கேர்ளும் கூட, உங்களை நிறைய டைம் நான் ஹான்ஃபோ எக்ஸிபிஷனில் பார்த்துருக்கேன், ரொம்ப ஒரு டேலண்டடான பொண்ணுங்கிறத சொல்ல, அப்போ நீங்கள் முன்னாடியே என்ன மீட் பண்ணியிருக்கீங்க, ஆக்சுவலாக அங்கே நான் டிசைன் கற்றுக்கலான்னு தான் ஜாயின் பண்ணேன், பட் எனக்கு நீ எந்த ஒரு மாடலும் கிடைக்கல, அதனால தான் அங்கிருந்து வந்துட்டேங்கிறது சொல்ல, உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் வேணா உங்களுக்கு மாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுக்க இவளுக்கு ஒரே குஷி தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு டேங்க் காட்டுறாங்க. நேற்று நைட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தானே அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிருப்பாரு. அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே இவளுக்கு பிடிச்சு போயிடுச்சு. ஆனால் கையில் ரிங்கு போட்டிருக்கிறத பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உங்களோட வைஃப் ரொம்ப லக்கி இல்லை அப்படிங்கிறது சொல்லவும், எங்களுக்கு ரீசெண்டாக தாமா டிவோர்ஸ் ஆச்சுங்கிறது சொல்றாரு. என்னதான் டிவோர்ஸ் ஆனாலும் இவளுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஃபுல் மேக்கப் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் இங்க ஸ்டே பண்ண போறதா சொல்லியிருப்பா போல. ஸோ அவளோட லக்கேஜை அசிஸ்டன்ட் தான் கொண்டு வர போறாங்கிறது முன்னாடியே சொல்லியிருப்பா. ஸோ அவர் வர போறாங்கிறதுக்காக தான் இவ்வளோ மேக்கப்பும் பண்ணியிருப்பாளாம். இப்போ அவருமே வந்து அதை கொடுக்க ஒரு செகண்ட் அவளே ஒரு மாதிரி பார்த்தவர் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா அவளை பார்க்கும்போது இவருக்குமே ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கோ இவருக்காக இவ்வளோ மேக்கப் போட்டுனே இப்படி கண்டுக்காமையோ போயிட்டாரேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட கம்பெனி தான் வந்துட்டு இருக்காரு. அவங்களோட ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ டீல் போட்டதுக்கு வந்திருக்காரு. வரும்போதே நம்ம ஹீரோயின் லின்னோட நின்று பேசிக்கிட்டு இருக்க. அது பார்க்கும்போதே காண்டாயிட்டான். இதுல அவன் வேற சீக்கிரமாவே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போவேன். இவனுக்கு இன்னுமே காண்டாயிடுச்சு. இவன் ஹீரோவை பார்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, யார் இந்த பையன் கேட்கறான். அட அவரு தான் லின்னுங்கவும், அப்போ இந்த பையனை தான் நீ வால்பேப்பர்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கறான். ஆமா, நம்ம ஒன்றும் உண்மையான கப்பல் கிடையாது இல்லையா, ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஜாலியாக இருப்பேன். அவர் எவ்வளோ அழகுன்னு ஆரம்பிக்க, பொடி ஏடியட்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உங்களை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு எந்த பொண்ணு தான் ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு கரிச்சு கொட்டிட்டு வரேன். இது ஹீரோ காதில் கேட்டுருச்சு. இப்படி அடுத்தவங்களை பற்றி பின்னாடி பேசும்போது சத்தத்தை கம்மி பண்ணி பேசணும். உனக்கு உண்மையாக பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த காஃபியை வாங்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் ஒன்றா வந்து அந்த காஃபியெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். பரவாயில்லையே, ஷாஷாக்காக அவரோட பாய் ஃப்ரெண்டு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த மேனேஜர் பொண்ணு வந்துடுச்சு. அந்த பொண்ணு பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த ப்ராஜெக்டே இவங்க 2 கம்பெனி டைப் வச்சுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ இந்த பிளான்க்கு யார் இன்சார்ஜாக நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறது கேட்கவும், நான் ஷஷாவை போடலான்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லின்னோட வீடியோ ஷூட்க்கு என்ன தான் இன்சார்ஜாக போட்டிருக்காங்கங்க. அதை வேற யாராச்சும் பார்த்துக்கிட்டோம். இன்னையிலிருந்து T5 பப்ளிசிட்டியை தான் நீ இன்சார்ஜ் எடுத்து பார்த்துக்கணுங்கிறாங்க. இது கேட்டு ஹீரோ, ஒன்ஸ் அவன் என்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டானா அதுக்கப்புறமா லின் கூட சேர்ந்துக்கிட்டோம். ஏன்னா உங்களோட ஒர்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையாங்க. அந்த பொண்ணுமே ஓகே சொல்லிட்டு நான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுச்சு. இப்போ இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு, பாத்தியா எவ்வளோ லக்கி நீ, உனக்கு எப்படியோ ஒரு பாய் ஃப்ரெண்டாக கிடைச்சிருக்காங்கன்னு சொல்ல கொஞ்சம் வாயை மூடுங்கடின்ட்டு இருக்கா. உனக்கு இன்னுமா புரியல, நீ சோகமா மூஞ்சியை மாத்தினதுமே அவர் அதை கண்டுபிடிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சீக்கிரமா அவர் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நில்லின்னு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னுமா புரியலங்க, அவருனா அப்படிப்பட்டவர் கிடையாதுங்கிறா. இவ எவ்வளோ லக்கியான பொண்ணுன்னு இவளுக்கே ஒன்றும் தெரியல பாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ ஒர்க் முடிஞ்சதும் அவளை பிக்கப் பண்றதுக்காக டேங்க் வந்திருக்கா. ஏன்னா 2 பேரும் ஏதோ செலிப்ரேட் பண்ண போறாங்களாமா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டேன். ஹீரோவுக்கு காஃபியை கொண்டு வந்து அசிஸ்டன்ட் கொடுக்கவும் அந்த காஃபியை பார்த்ததுமே லின்னு நம்ம ஹீரோனுக்கு வாங்கி கொடுத்தான் இல்லையா, அது ஞாபகம் வந்து கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஷஷாவை காட்ட அவளோ டேங்கோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னொரு புது வீட்டை பார்த்துருக்காங்க. இது வந்துட்டு டேங்கோட ரிலேட்டிவ் வீடாமா. ஸோ 2 பேரும் செம்ம ஜாலியாக சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஏதோ கருகிற ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சனுக்குள்ள ஓட இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஸ்டார்லைட்டை கூப்பிட்டு அம்மாவை பார்க்க வந்திருக்கான். ஹீரோ அம்மாவை பார்த்து அம்மானு பேசுவோம், இவனும் அம்மான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். நான் பிஸியாக இருக்கிறதால அம்மாவை கூட என்னால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்ல, கவலையப்படாதீங்க அம்மாவை நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க நம்ம தாத்தாக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. அப்போ டக்குன்னு ஸ்டார்லைட்க்கு நம்ம ஹீரோயின் ஆபத்தில் இருக்கிறது வந்துட்டு இவனுக்கு தெரிய வருது. ஸோ அது மூலமா கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. இது உடனே நம்ம ஹீரோ கிட்டேயும் சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனாலுமே ஸ்டார்லைட் கேட்காம நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டான். ஸோ உடனே ஹீரோவும் கிளம்ப இங்க இவங்க 2 பேரும் நல்லாவே நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்படி இப்படி ட்ரை பண்ணதுல ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் வெளியே வந்துட்டா. ஹீரோயின் உள்ளே மாட்டிக்கிட்டா. இப்பதான் கரெக்டா 2 பேருமே ரீச் ஆக உள்ளதான் ஹீரோயின் இருக்கான்னு சொன்னதும் ஸ்டார்லைட் வேகமா உள்ள ஓடி போய் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஓடிட்டான். பட் ஹீரோவால உள்ள போக முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தீ விபத்துல தான் அவனோட தம்பியவே அவன் இழந்திருக்கான். அப்படி குட்டி பையனா இருக்கும்போது அவன் தம்பி அந்த நெருப்புல மாட்டிக்க அண்ணா என்னை காப்பாத்துக்கன்னு கத்துறான். ஆனா நம்ம ஹீரோவோ பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்கான். இப்போ இதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்போதான் என்னால் காப்பாற்ற முடியல, இப்போவும் நான் அதே தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே ஓடுறான். இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.